எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து டிஃபன் ஐட்டம். என்ன டிஃபன்னா வெண்பொங்கல், உளுந்து வடை, சட்னி, சப்பாத்தி. அதுக்கு வந்து குருமா. அவ்வளோதான். இன்றைக்கி ஃப்ரைடேனால இன்றைக்கி முழுவதும் காலையில் மதியம் நைட்டு எல்லாமே இன்றைக்கி டிஃபனு. ஏன்னா வந்து தவ காலத்தில் இந்த மாதிரியான ஃப்ரைடேயில் டிஃபன் சாப்பிடுவோம், மற்ற நாட்களில் கவுச்சி சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி வந்து ப்யூர் வெஜிடேரியன் மட்டும் இருக்கும். அதனால் வந்து டிஃபன் ஐட்டம் மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வெண்பொங்கல் அது வந்து ஹோட்டலுங்களில் நல்லாயிருக்கும், இந்த ஐயர் ஹோட்டலெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். உளுந்து வடை சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னென்னன்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான பொருள் நான் என்னென்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான பொருள் நான் என்னென்னு சொல்கிறேன்ப்பா. இது வந்து ஊற வச்சுருக்கேன். சிறுபருப்பும் பச்சை அரிசியும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து 1 டம்ளரு பச்சரிசி போட்டேன், 1.5 டம்ளர் வந்து சிறுபருப்பு போட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும். வெண்பொங்கலுக்கு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா சூப்பராக வரும். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு இஞ்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், மிளகு வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், முந்திரி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு. இதில் பச்சை மிளகா அதெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது, நல்லா இருக்காது. அதெல்லாம் வேறு இதுவில் மாறிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு சிலர் பச்சை மிளகாலாம் போடுவாங்க, நம்ம அதெல்லாம் போட வேண்டியது இல்லை. நம்மளுக்கு இதுதான் அப்படியே வந்து ஹோட்டல்லையே இந்த பிராமின்ஸு இவங்களாம் இப்படி தான் செய்வாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இது ஊறட்டும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், எண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ரெண்டுமே ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நெய் ஊற்றியாச்சு, ரீஃபைண்ட் ஆயிலும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து எல்லா பொருளையும் நம்ம அப்படியே போட்டு நல்லா வறுத்துடுவோம். நம்ம இதிலே போட்டுட்டு நம்ம அரிசியும் பருப்பு அதிலே போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ அதிலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா வெடிஞ்சு நல்லா வருது. இப்போ தேவையானது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உடனே உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா இப்படியே வேகட்டும். விசில் போனாலும் நீங்கள் விசில் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் விசில் போட மாட்டேன் எப்போவுமே, நான் அப்படியே தான் போட்டு வேக வைப்பேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. விசில் போட்டால் ரொம்ப குழன்னு ஆகிடும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா இப்போ அது வேகட்டும். அது அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து உளுந்து வடைக்கு நான் வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோ உளுந்து, ஒரு கைப்பிடியை வந்து அரிசி போட்டிருக்கேன். இதில் அது வந்து நீங்கள் சாப்பாடு அரிசியை போட்டுக்கலாம், பச்சை அரிசியும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பொங்கல் பண்ணிவிட்டு வடை பண்ணிவிட்டு சட்னி பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்து அரிசி தெரியுதுங்களா, இதை பாருங்கள். இதில் வந்து ஒரு கைப்பிடி அரிசி போட்டிருக்கேன். அந்த ஒர்க்கு பாருங்கள் அரிசியெல்லாம். அதனால் ஒரு கைப்பிடி அரிசி போட்டு ஒரு 1/4 கிலோ உளுந்துக்கு இது ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது பொங்கி நல்லா கொதித்து நல்லா வெந்து வரும். அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இது வந்து 3/4 பாகத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுப்பா. 3/4 பாகத்துக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையானது வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் போடுறேன், தேவையானது போட்டுக்கிறேன். அவ்வளோ. இது இன்னும் ஒரு 1/4 பாதம் வேகணும். இப்போ நல்லா மலர்ந்து நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்து அரிசியெல்லாம் வெந்து வருது. இப்போ நல்லா வேகணும். இப்படியே வேக வச்சா தான் நல்லா அந்த இது ஹோட்டலில் இருக்கிற ஸ்டைலில் வரும். நம்ம குக்கரில் போட்டோம்னா அது அந்த இது வராது, குழன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ அது வேகட்டும். இப்போ வந்து சப்பாத்தியும் சுட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி டிஃபனுக்கு. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி நல்லா மெத்துன்னு இருக்குது. அதுவும் சப்பாத்தியும் சுட்டாச்சு. இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து குருமா வச்சுருக்கேன். அது இன்றைக்கி ஃப்ரைடேனால எல்லாமே வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. இன்றைக்கி எல்லாம் டிஃபன் ஐட்டங்க இன்றைக்கி வேகணும். இப்போ வந்து உளுந்து வந்து இப்போ அரைக்கணும். இப்போது அரைச்சி அதுக்கப்புறம் வடைக்கு நம்ம பண்ணிக்கலாம், நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட வேண்டியது தான். இதை நல்லா ஆறிடுச்சு. உளுந்து வடைக்கு மாவு அரைச்சிட்டப்பேன். அரைச்சி நல்லா
கரெக்டான பதத்துக்கு நம்ம தண்ணி லேசாக தொளிச்சு நம்ம அரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இஞ்சி போடல, இஞ்சி போட்டால் அது வாயில் ஒரு மாதிரி தென்படும், அதனால் பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இஞ்சி போடல. நீ இஞ்சி கூட நம்ம போட்டுக்கலாம் இதில். அதனால் பச்சை மிளகாவும் லிமிட்டாக ஒன்று தான் போட்டிருக்கேன், அதுவும் வாயில் தென்படும், ஒரே காரமாகிடும். அதுக்கு தேவையானது நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையானது உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து பெருங்காயம், ஏன்னா நம்ம எண்ணெயில் எந்த ஒரு பொருள் கொஞ்சம் பொரிச்சு இந்த பருப்பு வகையில் நம்ம செஞ்சோம்னா அது கொஞ்சம் பெருங்காயம் போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து கேஸு, அந்த நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு காய்ச்சல் அதெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம வந்து பெருங்காயம் போட்டுறது ரொம்பவே நல்லது. பெருங்காயம் இப்போ போட்டுட்டோம், உப்பு போட்டுட்டேன் மாவில். அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எண்ணெய் காஞ்சோடனும் நம்ம வடை சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் இப்போ பொங்கலும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நம்ம குக்கரில் விசில் விட்டோம்னா அப்படியே குழன்னு ஆகிடும். ஆறினோம்னா அது வந்து அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக ஒரே பதத்தில் நின்றுடும். அதனால் நம்ம இப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் வேக வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த ஹோட்டல்லலாம் கொடுக்குற மாதிரி நல்லாயிருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒரு மாதிரி குழன்னு ஒட்டாது. அவ்வளோதான். இதுதான் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பொங்கலும் இப்போ இறக்காச்சு. இப்போ வடையை சுட்டுட்டு இப்போ நம்ம சட்னி அரைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஒரே ஒரு டம்ளர் போட்டேன், 1.5 டம்ளர் வந்து சிறுபருப்பு போட்டேன். எவ்வளோ இருக்குப்பாங்க, இது ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். இது அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம். சட்னிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து உடச்சிக்கடலை வச்சுருக்கேன், 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், தேங்காய் இருக்குது. இப்போது நம்ம தேவையானது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது கொத்தமல்லி போட்டிருக்கேன், தேங்காய் நல்லா தேங்காய் கூடுதலாக வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த சட்னி கொத்தமல்லி எல்லாம் வச்சு நம்ம செய்கிறது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் வேணாலும் கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தேவையானது உப்பு போட்டு பூண்டு பல் 2 இருக்குது. இப்போ மாவு இப்போ ரெடி. இப்போது எண்ணெய் இப்போ காஞ்சிட்ருக்குது. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வடை நல்லா வெந்துடுச்சுப்பா. இப்போ நம்ம வடையை வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா சவுந்து நல்லா வந்துடுச்சு. நல்லா எப்படி இருக்குப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சவுந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்காது. இவ்வளோ தான். நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக நல்லா இருப்பாங்க. நல்லா பெருசு பெருசாக நல்லா ஹோட்டல் வடை மாதிரி நல்லா சூப்பராக இருப்பாங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கலாம். தேவைக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ சட்னியை வந்து இப்போ வந்து தாளிப்பு கொடுத்து அது வச்சாச்சு. இப்போ சட்னி தட்டி நம்ம ரவுண்டு பண்ணி நம்ம கடாயில் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்படி ஒரு பால் போட்டு இப்படி பால் இப்படி எடுத்து உருட்டி அவ்வளோதான். நல்லா ஹோட்டலில் இருக்கிற வடை மாதிரி சூப்பராக நல்லா வரும். பால் மாதிரி இப்படி நல்லா உருட்டி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோல்ஸு அவ்வளோதான். அப்படி விட்டுருணும். இப்போ இது போதுமானது மட்டும் ஒரு 5 வடையை நம்ம சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். போதும். இப்போது 5 வடை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டேன். இது ஓவர் டம்ளர் சட்னி அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது நல்லா க்ரீனாக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பொங்கல் வடை இன்றைக்கி சட்னி இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். பொங்கல் வடை சட்னி அதை வச்சு ஒரு பிளேட்டில் அதை காமிக்கிறேன். பாய்.